ஈசன், இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்று திட்டத்தை திரு விஜய் விவசாயிகளுக்காக வெளியிட்டுள்ளார் அப்படின்ட்டு உங்களுடைய சங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. என்ன ஏமாத்தி இருக்கிறாரு விஜய்? தமிழ்நாடு இன்னைக்கு முழுமையா அறிந்த விஷயம் என்னன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலும் சரி, அவருடைய பேச்சுக்களிலும் சரி, நான் 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்க்கடனை முழுமையா தள்ளுபடி செய்வேன்னு சொன்னாரு. 5 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அறிவிப்பு வந்திருந்தா எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்துல மகிழ்ச்சி வரவேற்றிருப்போம். பாராட்டு விழா நடத்த கூட நாங்க தயாரா இருந்தோம். ஆனா சொன்னதை நடைமுறைப்படுத்தாம 50,000க்கு கீழே இருந்தா பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக, 60,000 ரூபாய் இருந்தா 40,000, 70,000 இருந்தா 30,000, 80,000 இருந்தா 20,000, 90,000 இருந்தா 10,000, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல 5,000 ரூபான்னு சொல்லி இப்படி ஒரு கணக்கு வருது. சரி, இந்த மாதிரி ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தை எனக்கு தெரியும் இந்தியாவில் யாரும் அறிவிச்சதே இல்லை. இந்தியாவில் யாருமே அறிவிச்சதே இல்லை. ஏன்னா கடந்த முறை 2021 பாத்தீங்கன்னா 12,000 கோடி தள்ளுபடி, 2014 5,300, 2006 ஒரு 7,200 கோடி. ஓகே, அதுவும் பாத்தீங்கன்னா 10 மாசத்துக்குள்ள. சரி, அப்ப அதுக்கு முன்னாடி கடன் வாங்கி கட்ட முடியாம இருக்கிற விவசாயிகளுக்கு நிலைமை என்ன? சரி, விவசாயிகளுக்கு வெறும் 2,000 கோடியால எந்த பயனும் கிடைக்க போறதில்லை. சரி, ஏன் விவசாயிகள் முதல்ல இந்த கடன் தள்ளுபடி கேட்கிறாங்க அப்படிங்கறத சமூகம் உணர்ந்துக்கணும். சரி, எங்களை இந்த அரசுகள் நீங்க கரும்பு வையே அது பார்த்துட்டு இருக்கிறவங்க உணர்ந்துக்கணுமா, இல்ல பதவியில இருக்கிறவங்க உணர்ந்துக்கணுமா? ஒட்டுமொத்த சமூகமும் உணர்ந்துக்கணும் சொல்றோம் ஐயா. சரி, சரி. ஆக விவசாயிகளை உணவு உற்பத்தியில் ஈடுபட சொல்லி வழிகாட்டுகிற வற்புறுத்துகிற அரசு துறைகள், நாங்க உற்பத்தி செஞ்சு பொருளை கொண்டு வரும்போது வெறும் 160 உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யறோம். சரி, வெறும் 21 பொருளுக்கு தான் விலை நிர்ணயம். அதுவும் 4 பொருள் தான் ஓரளவுக்கு ஒரு 15% அளவுக்கு கொள்முதல். சரி, அப்ப தொடர்ச்சியா இந்த 15 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா சராசரி உணவுப் பொருள் விலை அப்படியே தான் இருக்குது. சரி, அரசு ஊழியர் சம்பளத்திலிருந்து, பெட்ரோல் டீசல் விலையிலிருந்து, விவசாய தொழிலாளியோட சம்பளத்திலிருந்து, உரத்திலிருந்து, விதையிலிருந்து எல்லாமே ஏறி போச்சு. ஓகே, நெல்லுக்கு 3,500 ரூபாய் இருந்தா தான் கட்டுப்படியாகுங்கிற கணக்கு அரசாங்கமே சொல்லுதானே, எங்களுக்கு கொடுக்கறது வெறும் 2,500. ஓகே, கரும்புக்கு எங்களுக்கு 5,000 ரூபாய் இருந்தா தான் கட்டுப்படியாகுன்னு அரசாங்கமே சொல்லுதானே, எங்களுக்கு கொடுக்கறது 3,500. ஓகே. அப்போ ஒவ்வொரு நிலைமையிலும் ஒவ்வொரு பயிலும் நாங்க நஷ்டம் அடைகிறோம். ஓகே, நெல்லை போட்டு 4 மாசம் ஆச்சு. NCCFக்கு தமிழ்நாட்டில் இன்னும் பணம் வரல. விவசாயிகளுக்கு 350 கோடி வராம கிடக்குது. சரி, இந்த மாதிரி கரும்பு அலையிட்டு அழுதுட்டு இருக்கிறோம். நிறைய இடைத்தரகர்கள்ட்ட பணம் கிடைக்க விவசாயிகள் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த 2 வாரத்துக்குள்ள மட்டுமே பெஞ்ச அந்த தீவிர சூறாவளி காற்றால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர்ல வாழைகள் முழுசு அழிஞ்சு போச்சு. சரி, அதுக்கு ஒரு நிவாரணம் கிடையாது, பயிர் கடனும் இல்லை. இவ்வளவு சிரமங்களை சந்திச்சு விவசாயிகள் இந்த உணவு உற்பத்தியில இந்த நாட்டை காப்பாத்திட்டு இருக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? 20,000 ஏக்கர்ல வாழை சேதம் அடைஞ்சிருக்கா? வாழை தமிழ்நாடு பூரா வாழை சேதம் அடைஞ்சு அழிஞ்சு கிடக்குது சார். அதெல்லாம் பயிர் காப்பீட்டுக்குள்ள வருது இல்லையா சார்? பயிர் காப்பீட்டுக்குள்ள வரணும்னா என் கிராமமே அழியணுமே, அப்பதான் கிடைக்கும் இல்லையா? அப்பதான் கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் பகுதி அழிஞ்சாலும் கிடையாது, மொத்த கிராமமும் அழியணும். மொத்த கிராமமும் அழியணும், அது ஒரே மாதிரி அழியணும். புரியுது. யூனிஃபார்மா அப்படியே ஒரு புல்டோசர் விட்டு நிறவன மாதிரி இருந்தா மட்டும்தான் கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. சரி, நல்லது. அதுவும் ஒரு காப்பீடு. ஆக இப்படி விவசாயிகளை சோதிக்கிறதாலதான் கட்டுப்படியான விலை கிடைக்கிறதுல. ஆனாலும் விவசாயிகள் கடன் உடனே வாங்கி செய்யறாங்க. இன்னும் நீங்க ஒரு சோகத்தை யோசிக்கணும். வாங்கின கடனை கட்ட முடியாம இன்னைக்கும் 10,000 விவசாயிகள் இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. புரியுது. இவ்வளவு ஒரு சோகமான சூழ்நிலை மாற்றம் நாங்கள உண்மையிலுமே எதிர்பார்த்தோம் சார். அதாவது உங்களுக்கு இந்த 50,000 ரூபாயை தள்ளுபடி பண்ணாம இருந்தா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப பண்ணனதுனாலதான் உங்களுக்கு பஞ்சாயத்து ஆயிடுச்சு, அப்படிதானே? ஐயா, பண்ணாம இருக்கிறது தப்பு. முழுசா அவர் சொன்னபடி பண்ணிருக்கணுங்கிறது தான் சரி. சரி, நல்லது. பேசலாம் நம்ம.